ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஹீரோ டைரக்டரோட சேர்ந்து ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருக்கானா, அதுவும் நம்ம ஹீரோயின் கொடுத்த ரிப்போர்ட்டை தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்த ஹீரோ உடனே, டைரக்டர் உன்னோட ரிப்போர்ட்டை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வீட்டுக்கார அம்மாக்கு திரும்பவும் வேலை கிடைக்க போகுதுன்னு ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்றான். எது, நீ அங்க இருக்கியா நவ கேட்க? ஆமா நான் உன்னோட ஆஃபீஸ்ல மீட்டிங்ல தான் இருக்கேன். அப்புறம் உன்னோட மென்டருக்கு நீ எக்ஸ்ட்ரா டிஷ் பண்ணி தரணும், மறந்துடக்கூடாதுங்க. அதெல்லாம் கணக்கே இல்லப்பா, மென்டரோட வேலை முன்னாடியே முடிஞ்சு போயிடுச்சு. உனக்கு வேணுங்கிறத நீ ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காளா? இப்படி ஹீரோ மீட்டிங்கை கவனிக்காம போனையே பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்க. டைரக்டர் இதை பார்த்துட்டு எனக்கு இதோட நிறுத்திக்கலான்னு ஃபைல்ஸ் கொடுக்குறாங்களா, ஆனா இவனுக்கு வயிறு வேற ஒரு மாதிரி பண்ணிட்டே இருக்கும் போல. சோ நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு ஓடிட்டானா, பின்னாடியே வந்த அசிஸ்டன்ட் பாஸ்னு சத்தம் போட, கத்தாதரா இங்கதான் இருக்குன்னு சொல்லிட்டு கையை காமிச்சிட்டு இருக்கான். உள்ள இவங்களை தவிர வேற யாருமே இல்லையா, சோ இங்கே டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டானுங்க. பாஸ், இப்போ ஃபேங் கொடுத்த இந்த அக்ரிமெண்ட்டை நம்ம சைன் போடலாமான்னு கேட்க, அது எப்படி, கண்டிப்பா போட முடியாது. இந்த ஃபேங் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கண்டுக்காம இருப்பாங்கன்னு பார்த்தா குயிக்கா ரியாக்ட் பண்றாங்களே. எனக்கு தெரிஞ்சு அவங்க கியான்ஃபே தான் மாட்டி விட ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அவளுக்கு நான் ஹெல்ப் பண்ணியே ஆகணும். இந்த ஷான்லி மெட்டீரியல் இந்த ஊருக்கு வந்து 3 வருஷம் தான் ஆச்சு. செண்டுங்கிற ஊர்ல தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணது. ஸோ ஹெட் குவார்ட்டர்ஸும் அங்கே இருக்கிறதால அங்கே போனால் மட்டும்தான் ஷான்லி பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்க முடியுங்க. பாஸ், இப்போ நம்ம பிரச்சனை ஃபேங், ஷான்லி கிடையாதுங்கிறான். டேய், அந்த ஷாங்லி தான் ஆணி வேறே. ஸோ அதுதான் நம்ம கண்டுபிடிச்சாகணும். அப்பதான் என்னால் கியான்ஃபேக்கும் ஹெல்ப் பண்ண முடியுங்க. இப்போ புரியுது பாஸ்ன்னு இருக்கான். ஓவரா பேசாத, எழுந்து போகும்போது கரெக்டா இன்னொரு ஆள் வந்துட்டேன், டாய்லெட் பேப்பர் எடுத்துட்டு வர மறந்துடாதுன்னு சொல்லிட்டு சும்மா தான் அனுப்புறான். ஆனா நிஜமாவே இங்க தீந்து போச்சு. இங்க ஹீரோயினை காட்ட, என்னடா போன லீவை இன்னும் காணோம், மீட்டிங்கே முடிஞ்சு போயிடுச்சுன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டா டைரக்டர் வந்து அவளை கூப்பிட்டு, உன்னோட ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்லாம் நல்லதா இருக்கு, என்னோட நிறைய டைமை சேவ் பண்ணிருக்கு. ஆனா இந்த டேட்டாவை பாரு, நான் போய் ஃபீல்ட் செக் எல்லாம் பண்ண முடியுமா? பல வருஷமா நீ பேக் ஆஃபீஸ்ல வேலை செஞ்சிருக்க. ஸோ நீ ப்ராஜெக்ட் டீமுக்கு குவாலிஃபைட் கிடையாது. ப்ரிப்பேர்டா இருக்கவங்களுக்கு மட்டும்தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டாங்க. பரவாயில்ல விடுடிங்கிற மாதிரி டாங்கியோ அவளுக்கு என்கரேஜ் பண்ணும்போது, ப்ராஜெக்ட் டீமுக்கு போனதுக்கு அப்புறமா என்னோட திறமையை காட்டிக்கலாம்னு நினைச்சேன். ஆனா இப்பவே என்னோட முழு திறமையை காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு வந்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டா. பட் இந்த ரிசர்ச்ல அவளுக்கு இன்னும் டீப்பான டீடைல்ஸ்லாம் தேவைப்படுது இல்லையா? ஸோ அந்த ஷாங்லி ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட பெரிய ஆளை கண்டுபிடிச்சா மட்டும்தான் இவளுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ அவரை தேடி இவளுமே செங்டுக்கு போய் தான் ஆகணும். இந்த பக்கம் ஹீரோவை காட்ட, இவனுமே செங்டூல ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு போகணும்னு தானே முடிவு பண்ணியிருக்கான். அதுக்கு இந்த சேர்மன் கிட்ட பெர்மிஷன் வாங்கி ஆகணும். அப்பதானே அங்க இவனால ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அவருக்கு ஒரு கால்ஃப் ஸ்டிக்கை ப்ரெசென்ட் பண்ணிட்டு நைஸா போறதுக்கு பெர்மிஷன் கேட்க அவருமே ஓகே சொல்லிட்டாரு. அதுவும் இல்லாம ஹீரோ அவருக்கு நல்லாவே பிடிக்கும், நம்பிக்கை வச்சிருக்காரு இல்லையா? இங்க ஹீரோனை காட்ட, இவளுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு ஆளை தேடிட்டு இருந்தால கண்டுபிடிச்சிட்டா. எம்ப்ளாயி ஆஃப் த இயர்லாம் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வாங்கியிருக்காரு இவரு. ஸோ இந்த ஷெனியூவை தேடி செண்டுக்கு போறதுக்காக ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணதா பார்த்துட்டு இருக்கா. அப்படியே இந்த பக்கம் வாங்குருவ காட்ட, சேர்மேன் பொண்ணான இவனோட கேர்ள் ஃப்ரெண்டோட தான் பேசிட்டு இருக்கான். சேர்மேனுக்கு பர்த்டே வர போறதால அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கிஃப்ட்டை கொடுத்தா நல்ல பேர் எடுக்கலாம் இல்லையா இவன்? பட் அந்த பொண்ணும், நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன், நீ அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தா மட்டும் போதும்ட்டா. இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் செங்குக்கு கிளம்ப போறா இல்லையா? மொத்தமா பேக் பண்ணிட்டு, வீட்டை எதுவும் நாசம் பண்ணிடாத, கேஸ் ஆஃப் பண்ணவும் மறந்துடாதன்ட்டு ஹீரோயின் ட்ரிப்புக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. பார்த்தா ஏர்போர்ட்டுக்கு ஹீரோவும் வருவானா. கேட்டா பிசினஸ் ட்ரிப்புக்கு போக போறேங்க, அப்ப நீயும் செங்டு தான் வரையான்னு கேக்குறாளா இவன். அப்போ நீயும் மைண்டை கிளியர் பண்றதுக்காக செங்குக்கு தான் ட்ரிப் போறியான்னு இவன் கேக்குறான். ஆமாம்மா கரெக்டா சொல்லிட்டேன், வா பின்னாடி வந்து நில்லுனதும், நல்லா பிசினஸ் கிளாஸ்மா, செக்கிங்கு கூட நீ என் பக்கத்துல வர மாட்டேன்னு இன்சல்ட் பண்ணும்போது, அப்புறம் எதுக்கு இங்க வந்து நின்று இருக்க, கிளம்ப வேண்டியதானங்கிறா. நீ என்னோட அசிஸ்டன்ட் மாதிரி நடிச்சேன்னா உனக்கும் பிசினஸ் கிளாஸ்லயே சீட் கிடைக்குங்க. எது, நான் உன்னோட அசிஸ்டன்ட் நடிக்கணுமா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. செங்டுக்கு போய் ஷாங்லி பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ண போறியான்னு கரெக்டா கேட்க, ஏன் நீயும் என்னோட வரையான்னு இவன் கூப்பிடுறான். ப்ராஜெக்ட் டீம்லயே இல்லாம அதெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணி நான் என்ன பண்ண போறேன்? இருந்தாலும் ஃபேங் கொஞ்சம் ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்களேங்கும் போது, தெரியுதா புரியுதா, இருந்தாலும் ஓவரா திங்க் பண்ண வேணாம், வா உன்னை பிசினஸ் கிளாஸ்லயே கூட்டு போறேன்னு சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு போகும்போது, இப்படிலாம் டக்குன்னு சீட்டு கேட்டா கொடுப்பாங்களான்ட்டு தான் வரா. இந்த பக்கம் ஃபேங் கிட்ட அவங்களோட அசிஸ்டன்ட் வந்து, நம்ம ஹீரோ ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு போறதா சொல்ல, அப்போ நேத்து கொடுத்த அக்ரிமெண்ட் நல்லாவே வேலை செஞ்சிருக்குங்கிறாங்க. பிளான் பண்ணி தான் ஹீரோவை அனுப்பியிருக்காங்க. இப்ப இந்த பக்கம் ஹீரோயின் ஃபிளைட்ல ஏறியாச்சு. அவ பக்கத்துல வேற ஒரு பையன் தான் உட்காந்துட்டு இருக்கானா. அப்போ பிசினஸ் கிளாஸ்ல இருந்து ஒருத்தர் உங்க சீட்டை கேக்குறாரு, நீங்க வேணா மாத்திக்கிறீங்களான்னு கேட்கும்போது அவரும் சரின்னு சொல்லிட்டாரு. பார்த்தா வருது நம்ம ஹீரோ தான். சார் பிசினஸ் கிளாஸ்ல இருந்து எதுக்காக எக்கானமிக்கு வரணும்னு ஹீரோன்னு கேட்க, சும்மா நீ என்ன பண்றேன்னு பாக்குறதுக்காக தாங்கிறான். நான் என்ன டிராமா பாக்குறதுக்காக தேடிட்டு இருக்கேங்க, அதெல்லாம் அப்புறம் பாப்பியாமா, இப்ப கொஞ்சம் என்கிட்ட இருந்து கத்துக்கோன்னு இவன் இத்தனை வருஷம் பண்ண ப்ராஜெக்டோட டிப்ஸை எல்லாம் கொடுக்குறான். சார் திடீர்னு இப்ப இதை எனக்கு கொடுக்கறதுக்கான காரணம் உங்களோட இன்வெஸ்டிகேஷன்ல நானும் சேரணுங்கிறதுக்காக தானே. நான்லாம் ஒண்ணுமே சொல்லல, நீயா தான் சொல்லியிருக்க.
என் கூட வர உனக்கு ஆசைனா தாராளமா வரலாங்க. ஐயா நான்லாம் வரலன்னதும் அவன் அந்த பென்ட்ரைவை எடுக்க வர, வீட்டுக்கு போனதும் உனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு தரேங்கிறா. உனக்கு 2 மணி நேரம் டைம் தரேன், போய் சேர்ந்ததும் நல்ல முடிவா சொல்லணும். இப்ப நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பேனமான்னு கண்ண மூட அவ அடிக்க வருவோம். ஒழுங்கா படிக்கிற வேலையை மட்டும் பாருன்ட்டு இருக்கான். இப்ப இந்த பக்கம் ஜூனை காட்ட, நீ கேம் விளையாடுறது கூட சப்போர்ட் பண்றா, ஆனா தயவு செஞ்சு சீக்கிரமா ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை பிடிச்சி எங்களை சீக்கிரமாவே பாட்டி தாத்தா ஆக்கி சந்தோஷப்படுத்திட்டாங்க. மா எனக்கு 26 வயசு தானே ஆச்சுங்கிறான். கல்யாணம் ஆகி குழந்தை பெக்கிறதுக்குள்ள 30 வயசு ஆயிடும். இப்படியே விட்டாலாம் சரிப்பட்டு வராதுன்னு இவங்க பிளைண்ட் டேட்க்கு ஏற்பாடு பண்ண, ஐயோ அம்மா கொஞ்சம் புரிஞ்சுக்கிறீங்களா, எனக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்குங்கிறான். அவங்க உடனே கேள்விகளா அடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்க்க எப்படி இருப்பா, ஹைட்டா இருப்பாளா, ஃபேமிலி பேக்ரவுண்ட் நல்லா கேட்க அவன் எழுந்து ஓடிட்டான். இந்த பக்கம் ஹீரோவை காட்ட, அவன்ல ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னான். ஆனா அவன் மேல செஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்கா. லைட்டா நிமித்தி விடலான்னு பார்த்தாலும் எழுந்துக்கிறாளா. சோ அவளை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு டவல்லாம் வாங்கி போத்தி விட்டுட்டு அவளோட தூக்கம் கெட்டுட கூடாதுன்னு பையன் நல்லாவே கேர் பண்ணிக்கிறான். அப்படியே லேண்ட் ஆனதும் என்ன எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு கேட்க, இல்ல நான் வெக்கேஷனுக்கு தானே வந்திருக்கேன், என்ஜாய் பண்ண போறேன்ட்டு கிளம்புறாளா. சரி தனியா இருக்க பார்த்து இருங்கும்போது, கவலைப்படாதீங்க, எவனாவது கெட்டவனை பார்த்தனா உடனே உங்களுக்கு கால் பண்றேன்ட்டு தான் போயிட்டு இருக்காளாம். இருந்தாலும் ஹீரோக்கு டவுட்டா தான் இருக்கு, அந்த ஃபேங்கு தான் ஹீரோயினை ஏதோ ஒரு வேலை சொல்லி அனுப்பியிருக்குமோன்னு. தென் இப்ப நேரம் ஹெட் குவார்டர்ஸ்க்கு வந்தவன் ஏகப்பட்ட ஃபைல்ஸை வாங்கி ஒருத்தனாவே ஃபுல்லா செக் பண்ணிட்டு இருக்கான். நைட்டே ஆயிடுச்சு, ஆனாலும் இவன் தேடி வந்தது எதுவுமே இவனுக்கு கிடைக்கல. சேர்மேன் அவ்வளோ தெளிவா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. முன்னாடி இதை ஹேண்டில் பண்ண ஸ்டாஃபுமே இப்ப ரிசைன் பண்ணிட்டாங்க. என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு போனை எடுக்க, நம்ம ஹீரோயின் போயிட்டு இருக்க அந்த ஊரோட போட்டோவை போட்டிருக்கா. பத்தாதுக்கு ஒருத்தரை புதுசா ஃபாலோ பண்ணிருக்க, யாரா இந்த ஷின்யூன்னு அசிஸ்டன்ட்க்கு கால் பண்ணி அவரை பத்தி விசாரிக்க சொல்லிட்டான். அப்புறம் என்ன, அடுத்த நாள் நேரா அந்த கிராமத்துக்கு வண்டி எடுத்துட்டு கிளம்பியாச்சு. வந்து சேர்ந்ததும் ஒருத்தர்கிட்ட போய் ஷின்யூவோட வீடு எதுன்னு கேட்க, அவரே வீட்டு வர கொண்டு வந்து விட்டுட்டு போறாரு. இப்போ அவரை கூப்பிட்டு, அப்போ ஷான்லியோட உண்மைகளை வெளிக்கொண்டு வர முடியாததால தான் அங்கிருந்து வேலையை விட்டு நின்றுருக்கீங்க. பட் எங்களோட கொஞ்சம் கோஆபரேட் பண்ணீங்கன்னா நீங்க நினைச்சது நடக்குங்க. இத்தனை வருஷத்துல எத்தனையோ இன்வெஸ்டிங் பேங்க்ல இருந்து இன்வெஸ்டிகேட் பண்ண வந்திருக்காங்க. இதனால அவங்களுக்கு தான் லாஸ்ன்னு எனக்கு நல்லா தெரியும். சோ உங்களோட பேசுறதுக்கெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லைன்னு இருக்காரு. அது எப்படி ஃபேஸ பார்த்ததும் கேரக்டர் உங்களால ஜட்ஜ் பண்ண முடியுதுங்க? எல்லாரும் ஒரே மாதிரி தானே யோசிக்கிறீங்க. உள்ள ஒரு பொண்ணு கூட இருக்கு, அதுவும் உங்களோட காம்படிட்டர் தானே, நேற்று நைட்ல இருந்து கேட்டுட்டு இருக்கு. பட் எனக்கெல்லாம் நேரம் கிடையாது, நான் போய் என் வேலையை பாக்குறேன்னு சொல்லிட்டு சீக்கிரமா கிளம்ப சொல்றாரு. யாரா அதுன்னு உள்ள வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். ஷின்யூ பையனோட உட்காந்து விளையாண்டுட்டு இருக்கா. டக்குன்னு அவளை வெளியே இழுத்து, எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே உனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன், ஆனா நீ எனக்கு தெரியாம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா, இதுதான் உன்னோட நன்றி கடனான்னு கேட்க, இல்ல நானே இதை முயற்சி பண்ணலாம்னு நினைச்சேன். உங்களுக்கும் ஆபீஸ்ல சில க்ளூஸ் கிடைச்சா 2 பேரும் சேர்ந்து வேலை செய்யற மாதிரி தானே இருக்குங்க, அப்புறம் எதுக்காக என்கிட்ட போய் சொன்னு கேட்கிறான். இல்ல என்னோட திறமையை வச்சு நான் திரும்பவும் ஹீச்சிங்ல ஜாயின் பண்ணணும்னு நினைச்சேன், அவ்வளவுதாங்கிறலாம். பார்த்ததுக்கு பைப்புல கொஞ்சம் வீக்கா வேற இருக்கா, ஆனாலும் கிவ் அப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு உள்ள வரேன். அவனோட இன்னொரு பையன் விளையாண்டுட்டு இருக்கான். ஐபேட புடுங்கின ஃபாஸ்ட்ல உடஞ்சு போயிடுச்சு, இனிமேல் அவன் கூட விளையாடவே மாட்டேன்னு சொல்லிட்டு ஓடிட்டான். சோ ஷின்யோட பையன் உடஞ்சு போன டேப்பை வச்சுட்டு இது உடஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டே இருக்கான். அவனுக்கு இது ஏதோ ஒரு சிண்ட்ரோம் போல. பரவாயில்ல, நீ என்னோட டேப்ல விளையாடுனாலும் கண்டுக்கவே மாட்டானா. சோ அவனை பிடிச்சு உட்கார வச்சு, உன்னோட பேர் என்னன்னு சொல்லிட்டு பயங்கரமான குரல்ல ஹீரோ கேக்குறானா. அவன் சிம்பான்னு சொல்ல, இது லைன் கிங்ல வர சிம்பாவான்னு இவன் கேட்க, நான் ஒன்னும் லைன் கிடையாது, சின்ன பையங்கிறான் இந்த பையன். அப்ப சரி, இந்த பெரிய பையனோட நீ இன்ட்ரடியூஸ் ஆயிப்பியம்மான்னு சொல்லிட்டு கையை கொடுக்க கண்டுக்கவே மாட்டான். அப்போ அவனோட அப்பா வந்து, என் பையனை நைஸ் பிடிச்சா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருந்தான்னு கேட்க, நம்ம ஹீரோ அவர் பையனுக்குள்ள சிண்ட்ரோம் பத்தி விசாரிக்கிறான். அதுக்கு கிளீனான என்விரான்மெண்டல் தான் தேவை, அதனால தான் நீங்க வேலையெல்லாம் விட்டுட்டு மலை பிரதேசத்துக்கு வந்துட்டீங்களான்னு கேட்கும்போது, என் மகனுக்கு எந்த சிண்ட்ரோமும் கிடையாது, அவன் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கான், அவ்வளவுதான், நீங்க கிளம்பலாம், வந்ததுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு ஹீரோனோட போனை வாங்கி அவளுக்கு கொடுத்துட்டு கிளம்ப சொல்லிட்டாரு. வேற என்ன பண்ண முடியும், அங்கிருந்து கிளம்பினவங்க தங்குறதுக்காக ஒரு குட்டி கேம்ப் மாதிரி போட்டு இருக்காங்க. எப்படி வீட்டுக்காரமா குட்டி இடமா இருந்தாலும் இவ்வளோ சூப்பரான டிஷ்லாம் மேக் பண்றேன்னு கேட்டுட்டே சாப்பிட்டுட்டு இருக்கேன். சாப்பிட்டு முடிச்சதும் நீ தான் பாத்திரத்தெல்லாம் கழுவணும்னு இருக்கா. ஐயா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுன்னு இவன் சொல்லிட்டு இருக்கும்போது ஊர் மக்கள்லாம் இங்கேயோ ஓடிட்டு இருக்காங்க. என்னடான்னு வந்து கேட்டா, அந்த குட்டி பையன் சிம்பா கூட இன்னொரு பையன் விளாண்டுட்டு இருந்தான்ல, ஐபேட் உடஞ்சிட்டதால வீட்டுல திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு பயந்துட்டு மலைக்கு ஓடிட்டானாமா. அப்ப கரெக்டா சிம்பா அந்த பையனை தேடி போறேன்னு சொல்லவும், வா நாங்களும் உன்னோட வரேன்னு சொல்லிட்டு அந்த பையனை கூப்பிட்டு 3 பேரும் தேடி போறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் தானே, அவன் ஒளிஞ்சுக்க எங்கெல்லாம் போவான்னு இவனுக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா. சோ பையன் சொல்ற இடத்துக்கு தேடி வந்து பார்த்தா அவன் ஜாலியா அங்க உட்காந்துட்டு இருக்கான். சோ இப்படி நல்லபடியா அந்த பையனை கண்டுபிடிச்சு பேரண்ட்ஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. ஷின்யூ உடனே வா வீட்டுக்கு போலான்னு பையனை எடுத்துட்டு போகவும், உங்க பையன் கிட்ட கொஞ்சம் கைண்டா நடந்துக்கோங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காதீங்க, இந்த டாக்டர் என்னோட ஃப்ரெண்டு தான், அவர் ஆட்டிசம் ஸ்பெஷலிஸ்ட், சோ கண்டிப்பா நீங்க அவரை போய் பார்த்தா உங்க பையன் குணமடைய நிறையவே வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு கார்டை கொடுத்து அனுப்ப, நல்ல வேலை பார்த்திருக்கேன்னு ஹீரோயினும் என்கரேஜ் பண்றான்.
தென் இப்போ அவங்களும் ஏர்போர்ட்டுக்கு கிளம்ப ஹீரோயின் ஒரு தூக்கமே தூங்கி எழுந்துட்டா. இன்னும் 5 மணி நேரம் ஓட்டினாதான் ஏர்போர்ட்டுக்கு ரீச் ஆக முடியும். இதுல மலை பிரதேசம் வேறையாச்சு, நைட்டில் ரொம்ப இருட்டா தானே இருக்கும். இவ்வளோ டார்க்கா இருக்கு, கரெக்டா ஓட்டிடுவியான்னு ஹீரோயின் கேட்க, வீட்டுக்காரமா உனக்கு பேய் மேலாம் நம்பிக்கை இருக்கான்னு கேட்கிறான். இல்லவே இல்லாதது மேல எனக்கு எதுக்கு நம்பிக்கைன்னு அவ கேட்கும்போது, நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி மலை பிரதேசத்துல நைட்டு தனியா கார் போயிட்டு இருக்கேன், வெள்ளை கவுன் போட்ட பேய் ஒண்ணு கை காட்டுமாமா. நம்மளும் ஹெல்பிங் மைண்ட்ல உள்ள ஏத்திக்கிட்டா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா டெம்பரேச்சர் கம்மியாகி நம்ம கண்ணெல்லாம் மங்கி போய் வண்டியோட கைலாசத்துக்கு போயிடுவோங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த வெள்ளை கவுன் உள்ளதா இருக்குன்னு நினைக்கிறேங்கிற இவன். அப்போ உனக்கு 3 டைம் மட்டும்தான் திரும்பி பார்க்க வாய்ப்பு இருக்கு. ஒவ்வொரு டைம் திரும்பி பார்க்கும்போதும் அது கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட வரும். 3 டைம் முடிச்சிட்டேன்னா நீயும் முடிஞ்சிடுவேங்க. இவளுக்கே கொஞ்சம் பயம் ஆயிடுச்சு, என்னதான் இருந்தாலும் நைட் ஆச்சே. ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் போக அவன் நல்லா தூங்கிட்டா. இங்க ஹீரோக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சிச்சு. இருந்தாலும் இவன் தானே ஓட்டி ஆகணும். ஸோ வண்டியை கொஞ்சம் நிறுத்தினவன் ஹீரோயின் இன்னும் நல்லா தூங்கட்டும்னு சீட் அட்ஜஸ்ட் பண்ண அவன் எழுந்துட்டா. நீ நல்லா தூங்கட்டும் தான் எப்படி பண்ணாங்க, பரவாயில்ல நான் டிரைவ் பண்றேங்கிறா. உன்னால டிரைவ் பண்ண முடியுமான்னு அவன் கேட்டதும், ஏய் நான் 18 வயசுலயே டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துவேன்னு சொல்லிட்டு இப்ப அவதான் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கா. ஓரளவு நல்லாதான் ஓட்டுறாளா. சிறனி ஹீரோவும் நம்பி தூங்கிட. எழுந்து பார்த்தா 2 மணி நேரம் தூங்கிட்டான். 15 நிமிஷத்துலயே எழுப்பிருக்க வேண்டியதான்னு சொல்லிட்டு கேட்க, நாய்க்குட்டி மாதிரி தூங்கிட்டு இருக்க உன்ன என்னால எப்படி எழுப்ப முடியும்னு சொல்லிட்டு இவ தூங்கிட்டே ஓட்டிட்டு இருக்கான். முன்னாடி பார்த்தா பெரிய ஏரி. சரியான நேரத்துல ஹீரோ பார்த்து கத்தி பிரேக்க போட்டு ஸ்டாப் பண்ணாம இருந்திருந்தா 2 பேரும் உள்ள விழுந்திருப்பாங்க. அடி பாவி, ஒரு செகண்ட்ல உயிரே எடுக்க பாத்தியங்கிற மாதிரிதான் ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். இப்ப 2 பேரும் கீழே இறங்கி பார்த்தா சகதியில நல்லா காரு மாட்டிக்கிச்சு. நீ மட்டும் ஸ்டீரிங்க பிடிக்காம இருந்தா நம்ம நல்லபடியா போயிருக்கலாங்க. நான் பிடிக்கலன்னா 2 பேரும் அந்த குளத்துல இறங்கிருப்போன்னு இருக்கான். சரி எப்படியாவது வண்டியை வெளியே எடுப்போன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணா ஒரு வீல் மட்டும் குழியில போய் மாட்டிக்குது. 2 பேர் போன்லயும் சுத்தமா சிக்னல் கிடைக்கல. சரி பக்கத்துல யாராச்சும் ஹெல்ப் கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு போக, ஆல்ரெடி பேக் கதையெல்லாம் சொல்லி வச்சிருக்கானாச்சே, எனக்கு பயமா இருக்கு சீக்கிரமா வந்துருன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். சுத்தி பார்த்ததுல பக்கத்துலயும் ஹெல்ப்புக்கு ஆள் இல்ல. இவன் கால்குலேஷன் எல்லாம் போட்டு சிட்டிக்கு பக்கத்துல வந்துட்டோம், யாராச்சும் ஹெல்ப்புக்கு மட்டும் வந்தா போதும், நாளைக்கு காலையிலேயே ஏர்போர்ட்டுக்கு போயிடலாங்க. பரவாயில்ல நல்லா தான் கால்குலேஷன் எல்லாம் போடுற, ஆனா இப்ப குளிருதே என்ன பண்றதுங்கும் போது அவ பாட்டுக்கு எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. நீ தப்பா பண்றங்கும் போது சரி நீ சொல்லி கொடுங்கறா. ஸோ இப்படி 2 பேரும் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு மாற்றி ஒருத்தர் பயமுறுத்திக்கிட்டு ஜாலியாக ஃபன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த கேப்ல ஸ்லிப் ஆகி நம்ம ஹீரோயின் வீல போக கரெக்டாக ஹீரோ பிடிச்சிட்டான். ஃபீலிங்ஸ்லாம் லைட்டாக எட்டி பார்க்குது. ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்க, நீ ஓவரா ட்ராமா பார்க்குறேன்னு நினைக்கிறங்க போது ஆமாங்கிறான். பார்த்த வர போதும் எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. அப்படியே அடுத்த நாள் விடிஞ்சிடுச்சு. 2 பேரும் காருக்குள்ளே ஏதாவது தூங்கியிருக்காங்க. முதல்ல எழுந்த ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கிறது அப்படியே பார்த்துட்டு இருக்கும் போது பக்கத்துல ஒரு வண்டி போற சவுண்ட் கேக்குது. அப்புறம் என்ன, டிராக்டர் பின்னாடியே கத்திட்டு போக எப்படியோ வண்டியை மேல கொண்டு வந்து கிளம்பியாச்சு. அப்ப கரெக்டா ஷின்யூ கிட்ட இருந்து மெசேஜ் வருது. இவங்க தேடி வந்த டேட்டாஸ அவரே கொடுத்துட்டாரு. அவ்வளவுதான், ஒரே சந்தோஷம் தான். இப்ப ஏர்போர்ட்ல வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க ஹீரோ இவளுக்காக தான் நிறைய சாஸ்லாம் வாங்கியிருக்கான். எனக்காக தானே வாங்கியிருக்கேன்னு கேட்டா, எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயா கிடைச்சது, சோ இன்னும் கொஞ்சம் சேர்த்து வாங்கினேன், எதுக்கு தூக்கி போடணும், அதனாலதான் உனக்கு கொடுத்தங்க. யார் உனக்கு ஃப்ரீயா கொடுப்பா, எனக்காக வாங்கி கொடுத்துட்டு ஓவரா பேசுறீங்கும் போது வேணா தூக்கி போட்டுங்கிறா. நான் ஒன்னும் வேணான்னு சொல்லல, தூக்கி போட்டாலும் வேஸ்டா தான் போகுன்னு இருக்காளா. அது சரி, எனக்கு எக்ஸ்ட்ரா டிஷ் பண்ணி தரேன்னு சொன்னேன், இன்னும் பண்ணியே கொடுக்கலையேங்க. அதுக்கு முதல்ல நான் வேலைக்கு சேரணும், ஜஸ்ட் என்னோட பெஸ்ட்டை மட்டும் கொடுக்குறேன், தேவையில்லாம ஹோப் பண்ணா ரொம்ப கீழே தான் விழுந்துட்டு இருக்கங்கும் போது, என்ன பேசிட்டு இருக்க, உயிரை பணைய வச்சு நம்ம இத்தனை விஷயத்த பண்ணிருக்கோம், இதனால ஷான்லியே நல்லா குழஞ்சு போயிடும், இதை நீ இவ்வளவு சாதாரணமா பேசிட்டு இருக்கன்னு இவன் கத்த. புரியுது, அதுக்காக நீ இவ்வளோ கத்தி எல்லாம் சொல்ல வேணாம். வீட்டுக்கு போனதும் உனக்கு 2 செட்டு சாப்ஸ்டிக்கோட புது டிஷ்ஷையும் பண்ணி தரேன்ட்டு இருக்கா. அப்ப கரெக்டா அப்பாக்கு அடிப்பட்டதா கால் வந்ததும் வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டானா. கவலைப்படாத, அவர் சீக்கிரம் சரியாயிடுவான்னு சொல்லிட்டு இவளுக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இப்ப ரீச் ஆனதும் அடிச்சு புடிச்சு ஓடி வந்து பார்த்தா அவங்க அப்பா ஜாலியா நாய்க்குட்டியோட விளையாண்டுட்டு இருக்காரு. டே கிளவா, இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி என்ன வர வச்சிருக்கியான்னு சொல்லிட்டு திட்டுறான். டே விழுந்ததெல்லாம் உண்மைதான், அடிப்பட்டதும் உண்மைதான், இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, ஓகே ஆயிட்டங்க. கரெக்டா அசிஸ்டன்ட் வந்து சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுன்னு கூப்பிடுவோம். இங்க பாருடா, எனக்கு ஒன்றும் அவ்வளோ வயசாயிடல, இனிமேல் நீ கிழவன் நல்லா கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாப்பிட உட்காந்துட்டாங்க. ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன், தனியா உட்காந்து சாப்பிட்றது போலவே தான் இருக்குன்னு அப்பா சொல்ல, நான் சின்ன வயசா இருக்கும்போது சாப்பிடும்போது பேசக்கூடாதுன்னு ரூல்ஸை செட் பண்ணதே நீங்க தானப்பா, அதுவும் நீங்க மட்டும்தான் பேசணும்னால சொல்லியிருக்கீங்க. சரி அதை விட சீரியஸா பேசுவோம். நான் உன்னோட பேங்க்ல இன்வெஸ்ட் பண்றேன், நீ நம்மளோட கம்பெனியை ரன் பண்ணுங்கும் போது ஹீரோ ஒத்துக்கவே மாட்டான். சரி எப்பதான் கல்யாணத்தை பத்தி யோசிக்க போறேன், லில்லிக்கும் உனக்குன்னு ஆரம்பிக்க. பா தெரியாத மாதிரி நடிக்காதீங்க, நானும் லிலியும் பிரேக்கப் பண்ண நியூஸ் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து சேர்ந்துருக்கோலங்க. சரி என்ன ஆச்சுன்னு கேட்குறாரு. இங்க பாரு பெருசு, சும்மா என் பர்சனல் லைஃப்ல அக்கறை இருக்க மாதிரியே இது பண்ணிட்டு இருக்காதீங்க. நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுங்க. டே உனக்கு எத்தனை டைம் சொல்றது,
எனக்கு என்ன அவ்வளோ வயசாயிடுச்சா? இவ்வளோ எங்கான கிழமை யாராவது இருப்பாங்களான்னு கேட்க, சரிங்க சரிங்க என் கிழவா, நான் போயிட்டு வரேன்ட்டு போகும்போது லில்லியை பிரேக்கப் பண்ணி கரெக்டான விஷயத்த பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் கல்யாணம் பண்றதுக்கு கரெக்டான ஒரு பொண்ணைய கூட்டிட்டு வந்துருங்க. இது என்ன உங்களுக்காக வாங்கினதா? பரவாயில்ல விடுங்க, பெருசா இருக்கு, நான் வச்சுக்கிறேன், எடுத்துட்டு போயிடு. டேய் உனக்கு டீயே பிடிக்காதுலடான்னு அப்பா கேட்டுட்டு இருக்காரு. அவன் கண்டுக்கவே இல்ல. நேரா அசிஸ்டன்ட் கிட்ட வந்து, உங்க காரை விட பெரிய காரை அப்பாட்ட சொல்லி வாங்கி தரேன்னு அவரோட கார் சாவி வாங்கிட்டு போயிட்டு இருக்கான். இந்த பக்கம் சேர்மனோட பர்த்டே பார்ட்டிக்கான வேலையெல்லாம் போயிட்டு இருக்கு. அவங்க மக தான் எல்லாத்தையும் பாத்துக்கிறா. அப்போ வாங்குறவோட கொஞ்சம் பேசுங்களேன்னு சொல்லிட்டு கரெக்டா அவன் வந்துட கிஃப்ட் கொடுன்னு சொல்றா. அவனும் ஹாப்பி பர்த்டே சேர்மன் சொல்லிட்டு கிஃப்ட் கொடுக்க ஓபன் பண்ணா கால்ஃப் கிளவுஸ் இருக்கா. என்ன ஒண்ணு மட்டும் இருக்குன்னு வாங்குறோ கேட்க, கால்ஃபுக்கெல்லாம் ஒரு கிளவுஸ் தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு அவ சொல்ல, இதுலயே தெரிஞ்சு போச்சு இந்த கிஃப்ட வாங்குறோம் வாங்கி தரலன்னு. போட்டு பார்த்தவரு நல்லாதான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க, கரெக்டா அவங்க மகளை ஏதோ ஒரு வேலை இருக்குன்னு கூட்டு போயிட, இவன் கிட்ட இவரு, என்னோட வயசுல எனக்கு தகுந்த சில ஆசைகள்லாம் இருக்கு. பணம் ஸ்டேட்டஸை தாண்டி சின்சியாரிட்டி தான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு கிஃப்ட் வாங்குறதுல கூட உன்னால சின்சியாரிட்டி காட்ட முடியலன்னா எதுக்கு இந்த கிஃப்ட கொடுக்கணும்னு கேக்குறாரு. என்ன மனுஷனுங்க சேர்மன், திரும்ப இது போல நடக்காதுங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நீ என்கிட்ட வேணா போய் சொல்லலாம், ஆனா ஒரு நாள் என் மகளை ஏமாத்திருக்கன்னு மட்டும் தெரிய வந்தது அவ்வளவுதான் சொல்லிட்டு அந்த கிளவுஸையும் அவன் கையிலேயே கொடுத்துட்டு போயிட்டாரு. இப்ப இந்த பக்கம் ஹீரோ வீட்டுக்கு வர, அப்பா எப்படி இருக்காரு? வயசானவங்களுக்கு இப்படிதான், சின்ன சின்ன பிரச்சனை அடிக்கடி வந்துதான் போகும். நீ எதுக்கும் பயப்படாத, நான் உனக்காக சூப் ரெடி பண்ணிருக்கேன். உன் ஃபேமிலியை நல்லபடியா பாத்துக்க முடியலனால நீ கவலைப்படக்கூடாதுன்னு கையை பிடிச்சு கூட்டு வந்து உட்கார வச்சு செஞ்சு வச்ச சூப்பை எல்லாம் ஊத்தி கொடுத்துட்டு இருக்கா. ஹீரோக்கே ஆச்சரியமா இருக்கு. சாப்பிட்டு முடிச்சுட்டு நீ போய் நல்லா ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு அவ வேலையை பார்க்க உட்காந்துட, என்ன பொண்ணுடாங்கிற மாதிரி யோசிக்கிறான் ஹீரோ. இதுல செஞ்சு வச்ச சூப்பு வேற அருமையா இருக்கு. அப்படியே இந்த பக்கம் வாங்குறவ காட்ட, சேர்மன் இவனுக்காக ஏதோ ஒரு டாஸ்க் கொடுக்க போறாராமா. என்னன்னு கேட்க, அது கரெக்டா சொல்லல, ஏதோ பப்ளிக் பண்ணலான்னு சொன்னாரு. நீ கவலைப்படாத, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். என் அப்பா உன் மேல நம்பிக்கை இருக்கிறதாலதான் இதெல்லாம் சொல்றாருன்னு சொல்லிட்டு அவ சப்போர்ட்டிவா பேச, நடந்ததெல்லாம் இவனுக்கெல்லாம் தெரியும். இப்ப அடுத்த நாள் இருந்ததும் நம்ம ஹீரோயின் ஹீரோக்கும் சேர்ந்து சமைச்சு வச்சுட்டு இவ கொஞ்சோண்டு போட்டு சாப்பிட்டுக்கிட்டே வேலையை பார்த்துட்டு இருக்கா. அதான் ஷினியோ நேத்தே டாக்குமெண்ட்லாம் சென்ட் பண்ணிட்டார்ல, சோ அதுக்கான வேலை தான் போயிட்டு இருக்கு. இப்ப சாப்பிட்டு முடிச்சுட்டு 9 மணி போல கடைக்கு போக, அப்புறம் தான் ஹீரோ எழுந்தே வரான். என்ன இந்த ஓனர் அம்மாவை காணுன்னு சொல்லிட்டு கிச்சன் பக்கம் போனவன் ஃப்ரைட் ரைஸை பார்த்து சந்தோஷமா போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். அப்போ அவளோட லேப்டாப்பை அப்படியே வச்சுட்டு போயிருக்காளா. பைபிள்ல இவ்ளோ ஃபாஸ்டா இருக்காளான்னு பார்த்தவன் அதுல சின்ன சின்ன கரெக்ஷன்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். தென் இப்போ நம்ம ஹீரோயின் கடைக்கு போயிட்டு வர, பரவாயில்ல பையன் நல்லா தான் இருப்பான் போல, அதனாலதான் சோறுலாம் சாப்பிட்டுருக்கான்ட்டு இவ லேப்டாப்பை பார்த்ததும் எவ்வளவு தைரியம் இருந்தா இது தொடுவேன்னு சொல்லிட்டு கிட்ட வர, உன்னோட ஃப்ரைட் ரைஸ் நான் ஒன்னும் சும்மா சாப்பிடல, ஆஸ் அ டீச்சரா உன்னோட டாக்குமெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணிருக்கேன், சோ இதை மீலுக்கான பேமெண்ட்டா நீ கன்சிடர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு எழுதி ஓட்ட வச்சிருக்கான். பரவாயில்லையே, கோவக்கார பையனா இருந்தாலும் அப்பப்ப நல்லபடியா தான் நடந்துக்கிறான்ட்டு டைரக்டர் ஃபேங்க்கு தான் சென்ட் பண்ணிட்டு இருப்பா போல. நைட்டு போல ஹீரோக்கு இதுக்கு தேங்க்ஸ் சொல்ல, வெறும் வார்த்தையில மட்டும் தான் சொல்லுவியா, எனக்கு எக்டி வேணும்னு கேட்கிறான். அப்புறம் என்ன, அடுத்த நாள் எழுந்ததும் அவனுக்கு அதை தான் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ அவங்க அப்பா கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தால அதை தான் யூஸ் பண்றா. அவனை எழுப்பி விட்டா எனக்கு தூங்கணுங்கிறானா, அட போடான்ட்டு வந்து எக்கோட ஒரு போட்டோ எடுத்து போஸ்ட் பண்ணுவா போல. அதுக்கப்புறம் கிளம்பி வந்த ஹீரோ அந்த எக்கை சாப்பிட்டுட்டு, ஓனர் அம்மாக்கு பயங்கர ஸ்கில் இருக்கு போலேன்ட்டு இவனும் ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டு வேக வேகமா ஓடிட்டு இருக்கான் ஆபீஸ்க்கு. ஹீரோனோட ஆபீஸ்ல தான் மீட்டிங் போயிருக்கும் போல. முடிச்சிட்டு வந்து டைரக்டர் கிட்ட தனியா பேசுறான். மீட்டிங்ல நிறைய இடத்துல நீங்க பேச ஹெசிடேட் பண்ணீங்க, இப்ப நம்ம 2 பேரும் கொஞ்சம் ஹானஸ்டா பேசலாமான்னு கேட்கும்போது, நீங்க செங்டோக்கு வெக்கேஷன் போயிட்டு வந்தீங்களே எப்படி போச்சுன்னு கேக்குறாங்க இவங்க. உங்களுக்கும் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் வந்திருக்கோ இல்லையான்னு ஹீரோ திருப்பி கேட்க, அதானே பார்த்தேன், கேன்ஃபை எப்படி இதை தனியா பண்ணிருக்க முடியும்னு யோசிச்சேன், பின்னாடி ஒருத்தர் இப்படி ஹெல்ப் பண்ணவதா பண்ணிருக்கலாங்க. இல்ல நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நாங்க தனித்தனியா இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது தான் மீட் பண்ணிக்கிட்டோம், அப்படிதான் இந்த ரிசல்ட் வந்திருக்குங்க. உங்களுக்கு ஆல்ரெடி அவளை தெரியுமான்னு ஃபேன் கேக்குறாங்க. சொல்லப்போனா அவளுக்கு நிறைய திறமை இருக்கு, அப்புறம் தான் தெரிய வந்துச்சு நீங்க தான் அவளை ட்ரெயின் பண்ணிருக்கீங்க. அப்புறம் இந்த ப்ராஜெக்ட் டீம்ல அவளை சேர்க்கணும்னு நீங்க தானே ஆசைப்படுறீங்க, அதனால தானே நீங்க சொல்லி செங்டூல போய் ஒரிஜினல் டேட்டாவெல்லாம் கண்டுபிடிக்க போனாங்க. ஐ திங்க் நான் சொன்னதை அவ தப்பா புரிஞ்சுக்கிட்டான்னு நினைக்கிறேன்னு இவங்க சொல்றாங்க. எதா இருந்தாலும் அந்த பொண்ணு கிட்ட திறமை இருக்கு. செங்டூ ட்ரிப்ல அவளுக்கு நான் ஹெல்ப் பண்ணதை விட அவ எனக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணிருக்கான்னு ஹீரோ சொல்லும் போது, இவ்வளவு திறமையான பொண்ணை நீங்க ஏன் வேலைக்கு சேர்க்க கூடாதுன்னு இவங்க கேக்குறாங்க. எனக்கும் ஆசைதான், கூப்பிட்டா அந்த பொண்ணு தான் வரமாட்டேங்குது, அதுவும் ஜீசாங் இன்வெஸ்ட்மெண்ட்ல செய்யறதுக்கு அவளுக்கு இன்ட்ரெஸ்டே இல்ல, டைரக்டர் ஃபேங்காக தான் வேலை செய்யணும்னு ஒரு குறிக்கோளோட இருக்கான்னு ஹீரோ சொல்றானா. அப்போ கியான்ஃபேயை பத்தி பேசுறதுக்காக தான் இப்ப இங்க வந்திருக்கீங்களான்னு இவங்க கேக்குறாங்க. அப்படி இல்ல, அவளோட பேச்சையே நீங்க தானே எடுத்தீங்க, ஷான்லி அக்கௌண்ட்ஸ் பத்தி தான் இப்ப நான் பேசுறதுக்காக வந்திருக்கேன், அதுல ஏதோ தப்பு இருக்குன்னு 2 பேருமே கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா, எதுக்காக எதுவும் தெரியாத மாதிரி நடிக்கணும், ஆல்ரெடி நம்ம கிட்டே எல்லா ப்ரூஃபும் இருக்குல்லன்னு ஹீரோ கேக்குறானா. அவ்வளோ ஈஸியா நம்மளால இதை பண்ணிட முடியாது,
சேர்மேன் எப்படி நடந்துப்பாருன்னு உங்களுக்கே நல்லா தெரியும்ல. கியான்ஃபேயை நினைச்சதான் எனக்கு பாவமா இருக்கு. ஏன்னா சேர்மேன் அவளை தான் பிடிப்பாரு. ஏன்னா அவளாதான் இது எல்லாத்தையுமே இன்வெஸ்டிகேட் பண்ணி வெளியே கொண்டு வந்திருக்கா. அதுக்கப்புறம் நானும் சேர்மேன் சொல்றபடி தான் நடந்துக்க முடியும். அவளை என்னால காப்பாற்ற முடியாதுங்க. அப்ப சரி, இதை எல்லாத்தையும் நான் ஒருத்தனாவே வெளியே கொண்டு வரேன். உங்க ஆபீஸ்க்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாத மாதிரியே இருந்துக்கோங்க. யோசிச்சு அவங்களுமே சரின்னு சொல்லிட்டாங்க. பட் என்ன யோசிக்கிறாங்கன்னு தெரியல. ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்க்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போக, இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் கனவுல மட்டும்தான் நல்லது நடக்கும்னு சோகத்தோட எந்திரிக்கிறா. போனை பார்த்தா ஏகப்பட்ட மிஸ்ட் கால் வந்திருக்கு. டாங்கியோக்கு கால் பண்ணி கேட்க, நீ தூங்குறன்னு சொல்றது என்னால நம்பவே முடியலன்னு அவ ஷாக்கா பேசுறா. இப்படியே இந்த பார்ட் முடித்து சீக்கிரமாவே இதோட நெக்ஸ்ட் பார்ட்ல வந்து பாக்குறேன். தேங்க்யூ.